வாங்க கவிஞர் இனியவன் அவர்களே, உங்களுடைய பேச்சுக்காக மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க. நாங்கள் வந்து உட்கார்ந்த உடனே நடுவர் அவர்களுக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க. கீழே கவிஞர் ஜீவி எழுதிய ஒரு புத்தகம். சின்ன வயசுல இருந்தே வழக்கமா பக்கத்து பேப்பரை பார்த்து பிட் அடிச்ச பழக்கத்தின் காரணமாக அவர் கொடுத்த புக்கை என் கையில கொடுத்தாங்க, அவங்களுடைய உதவியாளர்கிட்ட கொடுக்க சொல்லி. டக்குன்னு அப்படி திருப்பி பார்த்தேன். அதில் 3 லைன் எழுதியிருந்தார். ஒரு சின்ன கவிதை. இவ்வளவு சுருக்கமா உங்க இலக்கியத்தை நீங்க தேடினாலும் கிடைக்காது. புருவமே இவ்வளவு அழகு என்றால் உருவம் கேள்விக்குறி. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த கவிஞன் புருவத்தையே இவ்வளவு ரசிச்சிருக்கான அவளோட எண்ணம் பாருங்க. புருவமே இவ்வளவு அழகு என்றால் உருவம். இவங்க உட்கார்ந்துக்கிட்டு 200 பக்கம் 300 பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எவன் படிக்கிறது நேரம்? இது இல்ல வேற என்ன, எங்களுடைய நான் வடசென்னைக்காரன், எனக்கு மனசு புண்படுற மாதிரி நடுவர் பேசிட்டார். வடசென்னையில் கேட்டாங்களா, என்ன லியோனி சாரே நாஸ்டா துண்ணியா அப்படின்னா, நான் சத்தியமாக சொல்லுகிறேன், இது போன்ற தமிழை உலகத்தில் நீங்கள் எங்கும் கேட்க முடியாது. நாஸ்தா என்ற வார்த்தையை சாதாரணமாக நீங்க எடைபட முடியாது நண்பர்களே. நான் இஷ்டப்பட்டால் நாஸ்தா. ஆட ஆண்டவனே, ஐயா மெட்ராஸ்காரங்களே, நாஸ்டா துண்ணவங்களே, உங்களை நான் கேட்கிறேன், நான் இஷ்டப்பட்டதை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்களாம். இல்லை, நான் சாப்பிட்டியான்னு கேட்கல, அவன் துண்ணியான்னு கேட்டான். உண்ணுவது வேறு, துண்ணுவது வேறு. ஞாபகத்தை வச்சுக்க. உண்ணுவது என்பது ஒரு அளவோடு சாப்பிடுவது உண்ணுவது. நான் இஷ்டப்பட்டதற்காக கண்டதையும் சாப்பிட்டுட்டீங்களா லியோனி சார் என்று உங்களுடைய உடல் நலத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு வடசென்னைக்காரன் கேட்டதை இந்த மேடைகளை நீங்கள் அவமானப்படுத்தி விட்டீர்கள். நல்ல வேலை இதை திருக்குறளோடு ஒப்பிடாம விட்டார். யாகாவர் ஆயினும் நாகாக்க அப்படிங்கிறத சேர்த்து சொன்ன பாட்டுங்க அதுன்னு. இல்லை, நீங்க எளிமையா சொல்லியிருக்கீங்களா ஒரு இலக்கியத்தை? சார் டாக்டர் இருக்காரு, டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு பையன் போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்லணும், அவனுக்கு லூஸ் மோஷன் ஆகுது, போயிட்டு சார் பேதி ஆகுது சார் சொல்ல முடியாது சார். அவன் மாடர்ன் டெக்னாலஜியா சொல்லுவான், டாக்டர் இன்னைக்கு காலையில இருந்து அன்லிமிட்டட் அன்கோயிங்கா இருக்கு, புது புது ரிங்டோனா கேட்குது, பைக்ல பேலன்ஸே இல்லை, எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணாலும் பேலன்ஸ் ஜீரோவே காட்டுது, எனக்கு இந்த ஆஃபர் வேணாம், தயவு செய்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. டாக்டருக்கு புரியுமா புரியாது சார்? நான் வந்து சங்க இலக்கியத்திலிருந்து எழுதி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா டாக்டர் அவர் ஃபைல் எடுத்து பார்த்து இது விளக்கத்தை எடுத்துக்கணும், நோயாளி வேற டாக்டர்கிட்ட போயிடுவான். அவர் என்ன கேட்கிறாரு, மொபைல் போனுக்கும் வாழ்க்கைக்கும் சேர்த்து ஒரே கவிதையா சொன்னார் பாருங்க, அருமை. நீங்கள் எங்களுடைய பாட்டு வந்து நயாகரா நீர்வீழ்ச்சியில் எழுதியிருக்காங்களே, உங்க பாட்டு அப்படி இருக்கா? இருக்கு. டர்பன் மாநாட்டில் கருப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்ட மாநாட்டில் ஒரு பாட்டு போட்டாங்க நண்பர்களே, உண்மை சம்பவம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, உன் கண்ணா ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவர். நீங்கள், நான் உங்களுக்கு ஒரு உண்மை செய்தி சொல்றேன். நானும் அண்ணன் லியோனி அவர்களோட சேர்ந்து ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம், ஜாம்பியான்னு ஒரு நாட்டு. அந்த நாட்டுடைய விமானத்தில் ஏறிய பிறகு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா, அந்த நாட்டுடைய நிறைய பயணிகள் வந்தாங்க. அப்ப நினைச்சிட்டேன் நாமெல்லாம் எம்ஜிஆர் கலர்றான்னு. சார் அங்க ஒரு அருமையான ஒரு காதல் மலர்ந்தது. அந்த காதலை கெடுத்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய நடுவர் அவர்கள். பிரான்சிஸ்கான ஒரு பொண்ணு என்னை கவனிச்சுக்கிச்சு சார். 16 மணி நேரம் என் தாயை விட அழகாவே கவனிச்சுக்கிச்சு, என் மனைவிடைய மேலாகவே கவனித்துக் கொண்டாள் என்னை. அப்பப்போ வந்து சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, தூங்குறீங்களான்னு. நடுவரை கூட கவனிக்கல, அது வேற விஷயம். என்னன்னா அவர் கலர் அது மாதிரி. எத்தனை தடவை கேட்டாலும் கொடுத்துச்சு சாப்பாடு. ஒன் மோர் எஸ் ப்ளீஸ் அப்படிங்க. நான் வந்து ஒன் மோர் நோ, என்னடா அது அப்படின்ட்டு நானும் யோசித்து பார்த்தேன். அந்த அம்மாவும் இவரும் ஒரே கலரு. அது என்ன நினச்சிருச்சுன்னா நம்ம நாட்டு சொந்தக்காரர் இவர் அப்படின்னு கவனிப்பு ஓவராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் கலர் ஆகிட்டேன். எனக்கு வந்து ஒரு தடவைக்கு மேலே சாப்பாடு தரல. டாக்டர்லாம் போயிருந்தா பட்னியாக தான் போட்டிருக்கான் அந்த அம்மா. இந்த கலரை அந்த அம்மா வந்து மதிச்சிருக்குமா? அமெரிக்காக்காரரு இவருக்கு ஒரு குன்னு கூட கொடுக்காதாரு. அதனால பிரான்சிஸ்காவை இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்க. 15 வருஷம் ஆகுது நாங்கள் போயிட்டு வந்து. நடுவர் அவர்களே, தமிழை கருப்பாக தான் இருப்பான். இது மண்ணோட அடையாளம்.
இன்னொன்று என்ன தெரியுங்களா, கருப்பா இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க, எல்லா கலரும் சேர்ந்தால் கருப்பாயிடும். நம்ம எல்லா கலருக்கும் சொந்தக்காரர்கள், அவங்க ஒரு கலருக்கு மட்டுமே சொந்தக்காரர்கள். அவர் சொன்னாருங்க இல்லையா, இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்க, எவ்வளவு ஆபாசமாக இருக்கிறது. இச்சித்தா இச்சித்தா கண்ணத்துல இச்சித்தா, பிச்சித்தா பிச்சித்தா கண்ணங்களை பிச்சித்தா. நான் கேட்கிறேன், இது போன்ற ஒரு இலக்கிய அன்பான ஒரு பாட்டு இலக்கியத்தில் இருக்கா? நான் கேட்கிறேன் திருப்பி. ஏங்க அந்த காதலி என்ன சொல்கிறாள்? இச்சித்தா இச்சித்தா, முத்தம் கொடு. எங்க? கண்ணத்துல இச்சித்தா. ஆனால் நீ இப்போது என்னுடைய காதலன், கணவன் அல்ல. இப்போது எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் பிச்சித்தா பிச்சித்தா, பிச்சு, அவ்வளவுதானங்க. இந்த கண்ணியம் உங்கள் இலக்கியத்தில் எங்கே இருக்கிறது? இது உடனே அவருக்கு விஜயகுமாருக்கு எங்கேயோ கிடைக்கல அந்த ஆதங்கத்தை. ஆனா இன்னைக்கு பாட்டு எழுதுற கவிஞர்கள்லாம், எங்க நெல்லை ஜெயந்தா உட்பட, கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய செலவு வச்சிருவாங்க ஐயா. ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் எப்படித்தான் ரூமை போட்டு உட்காந்து சிந்திச்சு இப்படி விளக்கம் கொடுக்குறியா? இல்ல நடுவர்களே, இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, இலக்கியங்கள்ல தமிழனுக்கு ஒரு பெரிய பங்கு என்னன்னா, தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்வார். நாம் இலக்கியத்தை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் குற்றம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்ப டாக்டர் இருக்காரு, எதிரணியில் டாக்டர் இருக்காரு, நான் டாக்டரிடமே கேட்கின்றேன், இதுவரை எல்லாவற்றையும் அளக்குகின்ற கருவியை வைத்திருக்கிறார்களே, மனதை அளக்கின்ற கருவி இருக்கிறதா? மனசுன்னு ஒன்று இருக்கா? இருக்கு, எல்லார்ட்டுமே இருக்கு. மனம் ஒன்று இருக்குது, இதயம் இல்லை, மனம் என்ற ஒன்று இருக்கிறது. ஆனா அளக்கக்கூடிய கருவி இந்த உலகத்தில் இது இருக்கா? ஆனா கண்ணதாசன் சொல்றா, நெஞ்சிலே நெஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவர் போல் நடிப்பார் ஞான தங்கமே. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எல்லாருமே நீங்க உங்க ஆபீஸ்ல நல்லா உத்து பாருங்க, 30% பேர் கூடவே இருப்பான். அவன் ஒருத்தர் 2 பேர் ரொம்ப பக்கத்திலே இருப்பான், நம்ம தோல்விலே கை போட்டிருப்பான். இவனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒருவன் கடவுளிடம் வேண்டினான், கடவுளே எனக்கு நான் எதிரியை சமாளித்துக் கொள்கின்றேன், தயவு செய்து துரோகிகளை அடையாளம் காட்டிவிடு என்று சொன்னால் அவன் எங்கே இருப்பான் என்று யாருக்குமே தெரியாது. எப்படி ஒரு காந்திக்கு கோட்சேவோ, ஒரு இயேசுநாதருக்கு ஒரு யூதாசோ அப்படி இருப்பார்கள் என்று கண்ணதாசன் யோசிக்கிறார். நான் இன்னும் கேட்கின்றேன், சிலப்பதிகாரத்துடைய சாராம்சம் என்ன? ஊழ்வினை ஊர்த்தி ஊத்துமா? ஊர்த்தி ஊட்டும். என்ன பாவம் பண்ணா? தப்பான தீர்ப்பு சொன்னா செத்து போயிட்டான். என்னுடைய கேள்வி, பாண்டிய மன்னன் இறந்ததற்கு நான் கவலைப்படவில்லை. இலக்கியவாதிகள் பதில் சொல்லுங்கள். கண்ணகி என்ன பாவம் செய்தார்? ஒரு குழந்தையை கோவலனுக்காக பெற்றெடுத்த மாதவி செய்த குற்றம் என்ன? ஊழ்வினை ஊட்டுமா? என்னங்க நீங்க பேசுறீங்க? ஒருத்தரை சாவடிக்கிறதுக்காக 2 பிள்ளைகளை தெருவில் விட்டீங்க நீங்க, அப்புறம் ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் திரைப்படத்தில் இந்த திரைப்பட காட்சி எடுக்கிறார் கலைஞர், எடுக்கிறார் பூம்புகார் திரைப்படத்தில் ஒரு காட்சி பாட்டு எழுதுறார், நீதியே நீ இன்னும் இருக்கின்றாயா, இல்லை நீயும் அந்த கொலைகளத்தில் உயிர் விட்டாயா, அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டதுன்னு எழுதுறார் கவிஞர் கலைஞர் எழுதுறார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பாடகி அந்த அம்மையார் பாட்டை பார்த்த உடனே கேட்கிறாங்க, இந்த பாட்டை எழுதியது யார்? அப்போ சொல்றாங்க, கருணாநிதி என்ற ஒரு இளைஞர் எழுதினார். அவரை கூப்பிடுங்க, தம்பி என்ன இது, என்ன எழுதியிருக்கீங்க? நான் பெரிய முருக பக்தர், அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது என்று சொல்றீங்களே, என் அப்பன் முருகன் இல்லையா? கொடிகுளம் கோகுலம் என்று அழைக்கப்பட்ட அம்மையார் கேட்ட கேள்வி கலைஞர் ஒன்றுமே செய்யவில்லை. சரி, நான் மாற்றி தருகிறேன். எழுதுகிறார், அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டது என்று கண்ணகியை கடவுளாக காட்டுகிறார் என்று சொன்னால் சிலப்பதிகாரம் சாராம்சம் என்ன தெரியுமா? மண்ணில் பிறந்தவன் கடவுளாக உயர்த்தப்படுவான் என்று திரைப்படம் சொன்னது. நீங்கள் கண்ணகியை விரவியாக மாற்றிவிட்டீர்கள். அவ்வளவுதான் நடந்தது. நண்பர்களே, ஒன்னு கேட்கிறேன், ஒரு குரல், ஒரு இலக்கியத்தில் நீங்க சொல்லுங்கள், இதுவரைக்கும் அண்ணன் தங்கை பாசத்தை சொன்ன இலக்கியம் சொல்லுங்க தயவு செய்து. சார், பாசமலர் ஒரு படம், சிவாஜி கணேசன் கண்ணத்துல கை வச்சுட்டு இருப்பாரு. இந்த அழகுக்கு ஒரு இழகான ஒரு அழகு ஒருத்தர் இருக்க முடியுமா சார்? சிறகில் எடை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நிலையாத காலம் இடை வந்த பிரித்த கதை சொல்லவா. எனக்கு கண்ணதாசனை ரொம்ப பிடிக்கின்ற வரி என்ன தெரியுமா? கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. கண்ணுக்குள்ள இருக்கிற மணிக்கு எங்க நிழல் இருக்கும்? அண்ணன் தங்கச்சி பாசம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. 1000 இருக்குல்ல சார்,
என் முன்னாடி திட்டுவா, இன்னும் அவன் தங்கச்சிக்கு செய்துட்டே இருக்கே. 1000 இருந்தாலும் நாங்கள் கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமாடா. எங்க அக்காவுக்கு ஒரு பிரச்சனை, அவர் சொன்னா பார்த்தீங்களா, டாக்டருக்கு 3 அக்காங்க, விட்டுருவாங்களா? ஐயா தங்கச்சி அது 2 பேரும் வந்து கைவீசமா கைவீசுனா அழுதுகிட்டு பாடுற பாட்டு. நடுவர் அவர்களே, இலக்கியங்கள் ஒரு சாராரை மட்டுமே வளர்த்திருக்கிறது. ஒரு ஆண் சமூகம், ஒரு தலைவன், ஒரு மன்னன், அப்படிதான் வளர்த்திருக்கு. இங்கே திரைப்படங்கள், நாங்கள் சிவப்பாக இருந்த எம்ஜிஆரை ஹீரோவாக்கினோம், கருப்பாக இருந்த ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் ஆக்கினோம், பரோட்டா சூரியை கூட ஹீரோவாக மாற்றி இருக்கின்றோம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களிடம் ஏற்றத்தாழ்வு இருந்தது, எங்களிடம் ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது. நான் இன்னும் சொல்றேன், மனிதன் எவ்வளவு மோசமானவன் தெரியுங்களா? கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கின்ற பொழுது தனக்குனா மட்டும் முடி கொடுப்பான், ஆனா ஆடு மாடு மட்டும் தலையை வெட்டுவான். என்னன்னா அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா யாரை வேணாலும் அழிப்பான் என்பதை மனிதன் எப்போதுமே நிர்ணயித்துக் கொண்டே இருக்கின்றான். ஒன்றை சொல்லுகின்ற நண்பர்களே, நடுவர் அவர்கள் கேட்டாரு, இன்றைக்கு வந்த பாடல்கள் என்ன செய்கிறது? இன்றைக்கு ஒரு பாடல் வந்து பிரபலமாக இருக்கிறது, நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா. நீங்க பாடுங்க நடுவர், எனக்கு திரும்ப அந்த வரிகள் எனக்கு சரியா சொல்லணும். நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா. என் ஞாபக நினைவாற்றலுக்கு பரிசு வைக்கிறேன். அப்படியே பட்டுன்னு கம்பராமாயணத்தில் 160வது பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? கம்பராமாயணத்துல 160வது பாட்டு. உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் அருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன்பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றால் என்பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான். போச்சா? புரியுதா? நான் ஏன் பேச்ச எத்தனாவது பாட்டு நீ செக் பண்ணிக்க போ. இப்ப புரியுதுங்களா நான் ஏன் பேச்சாளர் இருக்கிறேன், அவர் ஏன் நடுவராகிறாருன்னு? நடுவர் அவர்களே, நான் கேட்கின்றேன், இந்த பாட்டை போன்ற ஒரு பாட்டு உங்கள் இலக்கியத்தில் காட்டுங்கள். நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, நீ வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஆனால் நடக்கிறைய தவளை கொட்டாயா, பெண் எப்பொழுதும் மான் போல் துள்ளி துள்ளி ஓடுவாள். ஆனால் இந்த பெண் ஓடுகின்ற குடிசை இருக்கிறது ரொம்ப சின்னதா இருக்காது, மான் மாதிரி ஓட முடியாது. நீ அளந்து அளந்து தவளை கொட்டா மாதிரி தாவி தாவி ஓடுகிறீங்க சார். அடுத்த வரி எழுதியிருக்காம பாருங்க, நீங்க எந்த இலக்கியத்துல கிடையாதுங்க. மஜாவா அடிக்கிறிய பஞ்சு முட்டாயா, பஞ்சு முட்டாய் நீங்க உத்து பாருங்க, கீழே ஒரு குச்சி இருக்கும், மேல கலர்ஃபுல்லா இருக்கும். பெண் என்பவள் அழகானவள், ஆனால் கம்பீரமாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்துடைய எல்லா சவால்களையும் பெண் பார்த்து நிற்க வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். மஜாவா நிக்கிறிய பஞ்சு முட்டாயா, கோஜாவா படுத்துக்கிற ஓ மடியில சாஞ்சி. எவ்வளவு கேட்கலாம் பாருங்க, நீ தாய் போல காப்பாத்து, நான் உடைய மடியில குழந்தை மாதிரி படுத்துக்கிறேன். சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி இங்க வைக்கிறான் சார், இங்க நிக்கிறான் கவிஞன். நான் கேட்கின்றேன், இந்த வார்த்தைக்கு இலக்கணமான ஒரு இலக்கியத்துல சொல்லுங்க. நீங்க மெரினா பீச்சில் போய் பாருங்க, காதலியோட மடியில காதலன் படுத்துக்கிட்டு, நம்ம கூட படுத்திருப்போம் வீட்டில் லவ் பண்ணும் போது, இந்த கண்ணத்தை அப்படி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், அப்படி அமுக்கணும் வச்சுக்கலாம், டப்புன்னு திருப்பி வந்துடும். நீங்க இந்த வாட்டர் பாக்கெட் அமைக்க பாருங்களேன், அப்படி அமுக்கணும் திருப்பி வந்துடும், அமுக்கணும் திருப்பி வந்துடும். சும்மா வாட்டமா இருக்குதிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. ஆனால் இதுல ஒரு சுகாதார சானிட்டரி ஒரு அறிவியல் உண்மை ஒன்று சொல்றான். என்ன மீனை போல ஆஞ்சி, என்ன மீனை போல ஆஞ்சி, என்ன மீனை போல ஆஞ்சி, என்ன மீன் 5 முறை சொல்றான் சார். நான் காசிமேடு பகுதியை சார்ந்தவன், எனக்கு தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மீன் கெட்டு போகாம இருக்குது ஃபார்மாலின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை போட்டுருவாங்க. அந்த காதலன் தன்னுடைய காதலிட்ட சொல்றான், இந்த சமூகத்துடைய எல்லா அழுக்குகளும் என் மீது படிந்து விட்டது. எப்படி அந்த ஃபார்மாலின் கலக்கப்பட்ட மீனை 5 முறை தேய்த்து தேய்த்து கழுவுவார்களோ அது போன்ற உன் அன்பால் என்னை தேய்த்து தேய்த்து கழுவு என்று சொல்லுகின்றான். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் நண்பர்களே. கவிஞர் வாலி அவர் எழுதுகிறார், அவர் பிறந்த போது நடந்த சம்பவத்தை அவர் சொன்னது. அண்ணன் நெல்லை ஜெயந்தா அவர் தான் பேட்டி எடுத்தார், அந்த காட்சியை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், அவர் பிறந்த போது அவங்க அம்மாவுக்கு ஜன்னி வந்துடுச்சு. அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் குழந்தை பிறந்துட்டு இருக்கு, ஜன்னி வந்திருக்கு, தாய்ப்பால் கொடுக்க முடியாதுன்னு உடனே அவருக்கு கீழே இருந்த இப்ராஹிம் என்ற ஒருத்தர்கிட்ட கொடுக்கிறார், எப்படியாவது நீ குழந்தையை காப்பாத்து. இப்ராஹிம் கொண்டு போய் தன்னுடைய மனைவி பாத்திமா கிட்ட கொடுக்கிறாங்க. பாத்திமா ஒரு பக்கத்தில் தான் பெற்ற பிள்ளைக்கு பாலையும், ஒரு பக்கத்தில் சீனிவாச ஐயங்காருடைய பெற்றெடுத்த வாலி என்ற அந்த பிள்ளைக்கும் பால் கொடுக்கிறார். நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அதுக்கு பிறகு வளர்ந்த வாலி அவர்கள் எழுதுகிறார், அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகத்தின் எல்லை என்று ஒரு இஸ்லாமிய பாடலை இவ்வளவு தெளிவாக எழுத முடியும் என்று சொன்னால்
ஒரு மனிதனை பிறக்கும் போது ஒரு கரு இருக்கிறது அல்லவா, அந்த கருவிலே நல்ல எண்ணங்களை ஊற்றி வளர்க்கக்கூடிய ஆற்றல் எங்களுடைய திரைப்பட பாடலுக்கே இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய